நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பினால் வளர்வீர்களாக. அன்பு ஒன்றே நம்மை வெற்றியடைய செய்யும் என்று திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே உரைக்கிறார். இந்த வார்த்தைகளைத்தான் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. நாமும் அன்பில் வளரவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உமது பேரன்பால் நிறைவலியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவலியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். இன்று திருப்பாடல் 90 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். ஆண்டவர் அவரது பேரன்பால் நமக்கு நிறைவளித்து கொண்டே இருக்கிறார். கலிகூர்ந்து மகிழ்ந்திட ஆற்றலையும் சூழல்களையும் உருவாக்கி தருகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். உமது பேரன்பால் நிறைவலியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவலியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன என்கிற வார்த்தை கடவுள் காலங்களை கடந்த அன்பின் தெய்வமாக இருக்கிறார். நேரமோ காலமோ கடவுளை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற அந்த கடவுளுடைய பேரன்பால் நாம் நிறைவடைகிறோம் என்கிற உணர்வோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். உமது பேரன்பால் நிறைவலியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவலியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என்கிற வசனத்தை வாசிக்கிற போது பல்வேறு சூழல்களில் துன்புற்று விடுதலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கப்படுகிற வார்த்தைகளாக இது இருக்கிறது. துன்புறுகிற பிள்ளைகள் கடவுளிடத்திலே மன்றாடும் இந்த மன்றாட்டை கடவுள் கண்டிப்பாக கேட்டருள்வார். இதோ இந்த வரிகளை ஜெபிக்கிற மனநிலையோடு இருக்கிற எல்லோரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணையாய் இருந்து வருகிறீர். துன்ப நேரத்தில் மன்றாடும் போதெல்லாம் துணை நிற்கிறீர். உம்முடைய இரக்கம் தொடர்ந்து உம்முடைய ஊழியருக்கு கிடைப்பதாக. இயேசு ஆண்டவருடைய வல்லமையான நாமத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.